Hi friends, this is Puviyarasi's kitchen. Today recipe macroni pasta. பசங்க விரும்பி சாப்பிட்ற ரெசிப்பியில் ஒன்று இது மைதா மாவில் ரெடி பண்ணுவாங்க. இதில் நிறைய வெரைட்டி இருக்குது. நான் மேக்ரோனி எடுத்திருக்கேன். பட் இந்த ரெசிப்பியை அதிகமாக எடுத்துக்க வேணாம், போர் அடிக்கும் போது எடுத்துக்கோங்க. பாஸ்தா வேக வைக்கிறதுக்காக நான் 1/2 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா சூடு ஏறி கொதிக்கிற டைமில் தான் பாஸ்தாவை ஆட் பண்ணணும். நமக்கு கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நான் 300 கிராம் பாஸ்தா எடுத்திருக்கேன், ஒரு பேர் சாப்பிட்ற அளவுக்கு. இப்போ நம்ம 70-80% குக் பண்ணி எடுத்துக்கணும் பாஸ்தாவை. அப்போ தான் நம்ம குக் பண்ணும் போது உடையாமல் இருக்கும். இப்போ எனக்கு 80% வெந்துடுச்சு. தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணி பாஸ்தாவை எடுத்துக்கலாம். ஒரு அகல பிளேட்டில் எடுத்துக்கோங்க. ஏன்னா பாஸ்தா சூடாக இருக்கும் போது ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம ஆயில் அப்ளை பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு ஒட்டாமல் இருக்கும். இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக குக் ஆகி வந்திருக்கும். இப்போ கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் செருவா நறுக்குனா 1 பச்சை மிளகாய், பொடிசா நறுக்குனா 3 பல்லு பூண்டு, பொடிசா நறுக்குனா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு பேருக்கான அளவு நான் சொல்கிறேன். நீங்கள் 2-3ன்னா நான் சொன்ன அளவு அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க. வெங்காயம் லைட் கோல்டன் கலர் வந்ததும் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. கோல்டன் கலர் வந்ததும் பொடிசா நறுக்குன்னா 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணுறேன். நல்லா வதங்கி வரட்டும். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள். ஏற்கனவே மேக்ரோனியில் உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம். தக்காளி நல்லா ஜூஸியாக நல்லா வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். மசாலாலாம் 1 நிமிஷம் நல்லா குக் ஆனதும் 1/2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் சில்லி சாஸ் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. 2 நிமிஷம் குக் ஆகட்டும் சாஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்றா. இப்போ சாஸ்லாம் குக் ஆனதும் பாஸ்தா ஆட் பண்ணலாம். பாஸ்தா கூட அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 7 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாஸ்தாவுக்கு பட்டர் சீஸ் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண உடனே 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ 2 கியூப் சீஸ் எடுத்திருக்கேன். நல்லா கிரேட் பண்ணி ஆட் பண்ணலாம். சீஸ் பட்டர் பிடிக்காதவங்க இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம 10 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணால் நார்மல் பாஸ்தா ரெடி. சீஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். நமக்கு அந்த சீஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிட்டு வரட்டும். இப்போ நமக்கு பாஸ்தா ரெடி. சுட சுட சாப்பிடுங்க. பாஸ்தாவில் அப்போ தான் டேஸ்ட்டு தெரியும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.